ஹலோ லேர்னர்ஸ், என்னுடைய யூடியூப் சேனல் டாக்டர் அனுஸ் லிட்ரரி கேலிபருக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் ஃபனடிக்ஸ். அதுல வவல்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல வவல்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வவல்ஸ் ஆர் சவுண்ட்ஸ் ஃபார்ம்ட் வித்வுட் எனி அப்ஸ்ட்ரக்ஷன் இன் த ஓரல் கேவிட்டி. நம்ம பேசும்போது எந்த விதமான தடங்களும் இல்லாமல் உருவாகக்கூடிய ஒலிகளை தான் நம்ம வவல்ஸ்ன்னு சொல்றோம். வவல்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாலே எல்லாருமே AEIOU வவல் லெட்டர்ஸ் தான் நினைச்சுக்கிறாங்க. ஃபனடிக்ஸ்ல நம்ம வவல்ஸ்ன்னு சொல்லக்கூடியது மொத்தம் 20 இருக்கு. அதை நம்ம மோனோதோன்ஸ் டிப்தோன்ஸ் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறோம். மோனோதோன்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 இருக்கு. டிப்தோன்ஸ் 8 இருக்கு. மோனோதோன்ஸ் நம்ம பியோர் வவல்ஸ் அப்படின்னு சொல்றோம். These vowels are articulated with one mouth position. இந்த வவல்ஸை நம்ம உச்சரிக்கும் போது நம்மளோட மவுத் பொசிஷன் ஒரே மாதிரியே தான் இருக்கும். ஆனா டிப்தோன்ஸ் அப்படிங்கிறது sounds during the articulation of which the tongue starts from the position of a particular vowel and in direction to the position of a different vowel. ஒரு வவல்ல இருந்து நம்மளுடைய டங் அதாவது நாக்கு இன்னொரு வவலை நோக்கி போச்சுன்னா அதுதான் நம்ம டிப்தோங் அல்லது வவல் கிளைடுன்னு சொல்றோம். இப்போ நம்ம வவல்ஸனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். இந்த வவல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டானது, வாய்ஸ்ட் அண்ட் மியூசிக்கல் இன் இஃபெக்ட். தமிழ்ல எப்படி நமக்கு குரில் நெடில்னு சொல்றோமோ அதே மாதிரி தான் இந்த வவல்ஸ் கூட. தே மே பி லாங் ஆர் ஷார்ட். தே கேன் ஸ்டாண்ட் அலோன் அண்ட் த நியூக்ளியஸ் இன் அ சிலபல். ஒரு சிலபல்ல அது சென்டரான ஒரு பார்ட்டா கூட வரலாம். அதை தான் நம்ம நியூக்ளியஸ்ன்னு சொல்றோம். வவல்ஸ் கேன் ஸ்டாண்ட் அலோன். தனிச்சு இயங்கும் போது கூட அது மீனிங் தரும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஐங்கிற வார்த்தையில ஐ அப்படிங்கிற டிப்தோங் தனியா இருக்கும்போது கூட அது உங்களுக்கு மீனிங் தருது. இந்த வவல் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ அல்லது ரெண்டுமே சேர்ந்து கூட உங்களுக்கு கான்சனன்ட் வரலாம். இப்ப இங்க உதாரணத்துக்கு மேன்ங்கிற வார்த்தையில பாத்தீங்கன்னா ஆங்கிறது வவல், முன்னாடியும் பின்னாடியும் கான்சனன்ட் இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வவல்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ். வவல்ஸ் அப்படிங்கிறது they are most sonorant sounds. Sonorants have a continuous unimpeded airflow. அதாவது எந்த விதமான தடையும் இல்லாமல் உருவாகக்கூடிய சவுண்ட்ஸை தான் நம்ம சொனோரண்ட் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி ஏர் ஃப்ளோவும் பார்த்தீங்கன்னா தடை இல்லாமல் இருக்கும். சவுண்ட் இஸ் காஸ்ட் பை வோக்கல் ஃபோல்ட் வைப்ரேஷன். யூஸ்வலி ஃபங்க்ஷன் as சிலபிள் நியூக்ளியை. பொதுவாக சிலபிள் நியூக்ளியா தான் இது செயல்படும். நியூக்ளியஸ் அப்படிங்கிறது ஒரு வேர்டுடைய சென்டரை தான் நம்ம இங்க சொல்றோம். ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் வாய்ஸ்ட், எப்போதுமே வாய்ஸ்டு சவுண்டாக தான் இது இருக்கும். வவல் சவுண்ட்ஸ் சேஞ்ச் அக்கார்டிங் டு ஷேப் ஆஃப் வோக்கல் ட்ராக்ட். அதாவது இந்த ஒலிகள் பார்த்தீங்கன்னா குரல் பாதையின் வடிவத்திற்கு ஏற்ப மாறுகின்றன. நோ அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் வவல்ஸ். வவல்ஸ்ல ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி எந்த விதமான தடையும் இதனுடைய உற்பத்தியில இருக்காது. இந்த வவல்ஸை நம்ம பல்வேறு விதமா பிரிக்கலாம். அதை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, ஹவு ஹை இஸ் த டங், எந்த அளவுக்கு இந்த டங் நாக்கு ரைஸ் பண்றோங்கிறத பொறுத்தும். அடுத்தது விச் பார்ட் ஆஃப் த டங் இஸ் ரைஸ்ட், நம்ம நாக்குடைய எந்த பகுதியை ரைஸ் பண்றோங்கிறத பொறுத்தும். அடுத்தது பொசிஷன் ஆஃப் த லிப்ஸ், நம்மளுடைய லிப்ஸ் உதடுகள் ஒரு ஒலியை ஏற்படுத்தும் போது நம்ம லிப்ஸ் என்ன பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த வவல்ஸ் நம்ம கிளாசிஃபை பண்றோம், டிவைட் பண்றோம். அது என்னன்னு நம்ம டீடைல்டா பார்க்கலாம். இப்போ நம்ம மோனோதோன்ஸ் மொத்தம் 12 இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? இது ஒன்னொன்னையும் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது இ as in சீட், ஹீல். அடுத்தது இ as in sit, pick. A as in sit, bed. A as in had, pad. A as in hut, but. A as in father,
park. O as in hot, cock. O long, caught. U as in cook, pull. U as in pool, food. As in girl, bird. As in about, mantra. இப்போ இதுல ஈங்கிறது முதல்ல இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஆ. அது மாதிரியே ஆ இருக்கு பாத்தீங்களா, அதுவும் லாங் வவல். அடுத்தது 10வதா இருக்கக்கூடிய ஊ, அதுவும் லாங் வவல். இந்த லாஸ்டா நம்ம பார்த்தோம் இல்லையா அப்படின்னு, அது வந்து ஷ்வா அப்படின்னு கூட நம்ம சொல்றோம். பாராமீட்டர்ஸ் ஆஃப் வவல்ஸ். டங்குடைய ஹைட் வந்து ஹையா இருக்கா, மிட்டா இருக்கா, அல்லது லோவா இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்தது டங்குடைய பேக்னஸ், அதை பொறுத்து, அந்த பொசிஷனை பொறுத்து தான் நம்ம ஃப்ரண்ட் வவல்ஸா, சென்ட்ரல் வவல்ஸா, பேக் வவல்ஸான்னு பிரிக்கிறோம். அடுத்தது லிப் எப்படி ரவுண்ட் ஆகுது, நம்மளோட உதடுகள் ரவுண்ட் ஆகுறத வச்சுதான் நம்ம அது ரவுண்ட் வவல்ஸா, அன்ரவுண்டட் வவல்ஸான்னு நம்ம பிரிக்கிறோம். நம்ம நாலாவதா நம்ம பார்க்க போறது டென்ஸ்னஸ். வவல்ஸ் வந்து டென்ஸ் வவல்ஸா, லாக்ஸ் வவல்ஸாங்கிறத நம்ம பார்க்கிறோம். லாக்ஸ் வவல்ஸ்ல பாத்தீங்கன்னா டங் ரூட் வந்து இட் இஸ் பொசிஷன் சம்வாட் நியூட்ரல் இன் த மவுத். நம்மளோட மவுத்ல அது ஒன்னு ஃபார்வர்டாவும் இருக்காது, அல்லது ரொம்ப பேக்காவும் இருக்காது, ஏதோ கொஞ்சம் நடுவுல மவுத்ல இருக்கும் டங் பொசிஷன். இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல 6 பேசிக் லாக்ஸ் வவல்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா, இ as in sit. அடுத்தது U as in good, A as in red, O as in pour, A as in father, U as in cut. இதெல்லாம் தான் ஒரு 6 விதமான லாக்ஸ் வவல்ஸ்க்குரிய எக்ஸாம்பிள். அடுத்தது டென்ஸ் வவல்ஸ் அப்படிங்கிறதுல டங் பொசிஷன் எப்போதுமே ஃப்ரண்ட்ல முன்னாடி தான் இருக்கும். இதுல வந்து ஒரு 5 விதமான டென்ஸ் வவல்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா E as in seat, U as in flute, I as in paid, O as in go, A as in cat. இப்போ நம்ம ஃப்ரண்ட் வவல்ஸ், சென்ட்ரல் வவல்ஸ், பேக் வவல்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃப்ரண்ட் வவல்ஸ் அப்படிங்கிறது they are the ones in the production of which front part of the tongue is raised the highest, such as e, a, as in seek, sick, set, sack respectively. ஃப்ரண்ட் வவல்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாக்குடைய ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரைஸ் ஆகுது நம்மளுடைய பேலட் நோக்கி. இதுதான் நம்ம ஃப்ரண்ட் வவல்ஸ்னு சொல்றோம். சீக் அப்படிங்கிற வார்த்தையில இருக்கக்கூடிய இ அப்படிங்கிற வவல், அது மாதிரி சிக் அப்படிங்கிற வார்த்தையில இருக்கக்கூடிய இ. அடுத்தது ஏ வந்து செட்டுங்கிற வார்த்தையில பாக்குறோம். சாக்ல இருக்கக்கூடிய அ, இதெல்லாம் தான் ஃப்ரண்ட் வவல்ஸ். அடுத்தது நம்ம பார்க்க போறது சென்ட்ரல் வவல்ஸ். இதுல பாத்தீங்கன்னா the production of which the central part of the tongue maintains its highest position, such as a. அதாவது கேர்டுல பாத்தீங்கன்னா சவுண்ட், அந்த மாதிரி சோஃபால அந்த வந்து ரொம்ப மைல்டா இருக்கணும். அடுத்தது கப்ல இருக்கக்கூடிய அ, அம்மா சொல்றோம் இல்லையா, அந்த அ, இது 3 தான் சென்ட்ரல் வவல்ஸ்ங்கிறோம். ஃப்ரண்ட் வவல்ஸ் ஏற்கனவே 4 பார்த்திருக்கோம், சென்ட்ரல் வவல்ஸ் 3 பார்த்திருக்கோம், பேலன்ஸ் இருக்கிறது 5. பேக் வவல்ஸ் அப்படிங்கிறது during the production of which the back of the tongue maintains its highest position. U as in pool, அது மாதிரி U as in put, A as in pardon. அடுத்தது O as in pot, O as in bought. இந்த கடைசி ரெண்டும் தான் நம்ம ரவுண்டட் வவல்ஸ்னு சொல்றோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஓப்பன்னஸ் ஆஃப் த மவுத். இதை வச்சு நம்ம க்ளோஸ் வவல்ஸ், செமி க்ளோஸ் வவல்ஸ், செமி ஓப்பன் வவல்ஸ், ஓப்பன் வவல்ஸ்னு நம்ம பிரிக்கிறோம். இதுல க்ளோஸ் வவல்ஸ்லாம் எதுன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 4 இருக்கு.
இ இ உ உ. செமி க்ளோஸ் வவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ அ. அடுத்தது செமி ஓப்பன் வவல்ஸ் பார்த்தீங்கன்னா அ, ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, சோஃபா அந்த மாதிரி. அடுத்தது ஆ, லாங் அதுல எல்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி. அடுத்ததா ஓப்பன் வவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆ, இப்போ நம்ம கேட்ல சொல்றோம்ல அந்த மாதிரி. அடுத்தது அ, ஆஸ் இன் பட், கட் அதுல வர மாதிரி. அடுத்தது தேர்டா நம்ம பார்க்க போறது ஆ, ஆஸ் இன் ஹாட். அடுத்தது ஆ, ஃபாதர் அந்த மாதிரி வர்றது இருக்கு இல்லையா. அடுத்தது நம்ம ஷேப் ஆஃப் த லிப்ஸ் பத்தி பார்க்கலாம். அதுல ரவுண்டட் வவல்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல எல்லா பேக் வவல்ஸுமே ரவுண்டட் தான் எக்ஸப்ட் ஆ. அன்ரவுண்டட் வவல்ஸ்ங்கிறது எல்லா ஃப்ரண்ட் வவல்ஸ் அண்ட் சென்ட்ரல் வவல்ஸ் தான் அன்ரவுண்டட்னு சொல்றோம். இப்போ நம்ம டங்கோடைய ஹைட் பத்தி பார்க்கலாம். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. புட் யுவர் ஹேண்ட் அண்டர் யுவர் சின் அண்ட் சே த வேர்ட்ஸ் லைக் பீக், பெட் அண்ட் பேட். அப்போ நீங்க ஹை வேர்ட்ஸ், மிட் வேர்ட்ஸ், லோ வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க உணர முடியும். இப்போ நம்ம டிப்தாங்ஸ் பத்தி பார்க்கலாம். டிப்தாங்ஸ் ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்னு வந்து க்ளோசிங் டிப்தாங்ஸ், அடுத்தது சென்ட்ரிங் டிப்தாங்ஸ். க்ளோசிங் டிப்தாங்ஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா டிப்தாங்ஸ் which have close vowels e and u as their final elements. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஒரு டிப்தாங்ல ரெண்டு வவல் இருக்கும். அதாவது நம்மளுடைய நாக்கோட பொசிஷன் ஒரு வவல்ல இருந்து இன்னொரு வவலுக்கு டிராவல் ஆகி போகும்போது அததான் நம்ம டிப்தாங்னு சொல்றோம். இந்த க்ளோஸ் வவல்ஸ் உதாரணத்துக்கு இ, உ, இதோட ஒரு டிப்தாங் முடிஞ்சிச்சுன்னா அதை தான் நம்ம க்ளோசிங் டிப்தாங்னு சொல்றோம். இதே அ அப்படிங்கிற சென்ட்ரல் வவலோட முடிஞ்சிச்சுன்னா அதை நம்ம சென்ட்ரிங் டிப்தாங்னு சொல்றோம். க்ளோசிங் டிப்தாங்ஸ் மொத்தம் 5 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஏ, as in aim, pain, play. அடுத்தது I, as in eyes, bite, buy. Third one is oi, as in oil, boil, boy. Ow, as in out, house, and cow. Last one is o, as in over, boat, go. நெக்ஸ்டா நம்ம சென்ட்ரிங் டிப்தாங்ஸ் பத்தி பார்க்கலாம். இது மொத்தம் 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இயர், as in ear, fierce. நெக்ஸ்ட் ஒன் air, as in aeroplane, careful. நெக்ஸ்ட் over, as in during, cure. ஸோ இது வரைக்கும் நம்ம வவல்ஸ்னா என்ன, அதனுடைய கிளாசிபிகேஷன் எப்படி பண்றோம், வவல்ஸனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், எப்படி நம்ம வவல்ஸ் எந்த பேசிஸ்ல பிரிக்கிறோம், டீடைல்டா நம்ம பார்த்திருக்கோம். வவல்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாப்பி லேர்னிங்.